ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு 10 ஜாப் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிலேருந்து கொடுக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த தம்ப்நெயிலே வந்து பார்த்திங்கன்னா வீக் 1 ஜனவரி அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து அவங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா வீக் 2 ஜனவரி 2024 ஜாப் ஓப்பனிங்ஸ், ஜாப் வேகன்சிஸ் எது வேணால் போடுவோம். பட் தம்ப்நெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். பட் இந்த வீக் 1, வீக் 2, ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதிரி இயரு, டேட்டு, மந்த் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நம்ம வீக்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ தம்ப்நெயில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு வீடியோலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா 10 ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் பிளானர் 3 வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கல் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொருளான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக்கில் வந்து எனி ஸ்பெஷலைசேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇ ஆர் பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 12 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன பார்த்தோன்னா SAP BODS கன்சல்டன்ட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்சஸ் அண்ட் சப்போர்ட் சர்வீசஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇயில் படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி பிடெக்லையும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து படிச்சிருந்தா ஓகேன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 6 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீம் லீடர் ப்ரொடக்ஷன் யூனிட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆர் டிப்ளமோ இது ரெண்டுத்தில் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் இந்த ரோலில் 4 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 7 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா எம்பெடட் சிஸ்டம் இன்ஜினியர் ரேடார் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கொடுக்கல. ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 0 to NA தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரோலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ரோலில் உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலோ இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஜாப் வந்து கிடைக்கும். ஃபிஃப்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் டெவலப்பர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து அதுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி எதுவுமே கொடுக்கல. 0 to NA தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜே பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோலை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ரோலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருந்தாலோ இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து கிடைக்கும். சிக்ஸ்த் ஜாப் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர் டிகிரியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா MBA வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேச்சுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா BE படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா BEயில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொடுக்கல. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரெக்வயர்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 8 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செவன்த் ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சோர்சிங் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரியும் பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து அதுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் படிச்சிருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவுமே சொல்ல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக
தான் விட்டுருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 6 to 12 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 8th ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தா செல் எட் ப்ரெஸ் அண்ட் ஃபேப்ரிகேஷன் அப்படின்றதுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து அதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுதான் படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவும் சொல்ல இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் 8 to 13 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9th ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா பார்ட் டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து அதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுதான் படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எதுவும் சொல்ல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியரல் காம்பிடன்சி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் காம்பிடன்சிஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனல் காம்பிடேஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மினிமம் 3 இயர்ஸ் வந்து இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 5 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 10th ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்ற ஜாப் ரோலுக்கான வேகன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸை பொறுத்து இதுக்கான சேலரி வந்து இருக்கும். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிகாம்லையும் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலில் எக்ஸ்பீரியன்ஸ் 5 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் 7 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தா இந்த 10 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரோடைய ஜாப் போர்ட்டலில் நம்மளோட டீட்டெயில்ஸை கொடுத்து எப்படி ப்ராப்பரான மெத்தடில் வந்து நம்மளுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அட் த சேம் டைம் இப்போ பார்த்தா இந்த 10 ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு வாட்டி ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கா அப்படின்றது நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் பை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தா அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.